தமிழ் திரையுலகில் எத்தனையோ முன்னணி நடிகர்கள் நடித்த படத்தினுடைய பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகியிருக்கு. ஆனால் தமிழ் திரையுலகில் வெளிவராத ஒரு படத்தின் ஒரு பாடல் 25 ஆண்டுகளுக்கு மேலாக இன்ன வரைக்கும் ஃபேமஸாக ஏதாவது ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் எங்கோ ஒரு மூலையில் அந்த பாட்டை நாம் கேட்டு ரசிச்சுட்ருக்கோம்னு சொன்னால் அவங்களால நம்ம முடிதான். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இந்த பாட்டு காதலிக்கிறவங்களுக்காக எடுத்த பாட்டா இல்லை காதலி பிரிந்தவர்களுக்காக எடுத்த பாட்டான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த பாட்டு இருக்கும். காதலிக்க தெரியாதவங்க கூட இந்த பாட்டினுடைய உணர்வுகள் இப்படித்தான் இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. இந்த பாட்டு காதலில் சேர்ந்ததை சொல்லும், வாழ்ந்ததை சொல்லும், பிரிந்ததை சொல்லும், காதலின் வலியை சொல்லும். காதலின் வலி உணர்ந்தவர்களுக்கு இது ஒரு அருமையான சோகமான பாடல். காதலித்து வெற்றி பெற்றவங்களுக்கு இது அருமையான ஆனந்தமான பாடல். இந்த பாட்டினுடைய வரிகள் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குரல் இருக்கே, அந்த மாய குரல், அந்த மந்திர குரல், அப்படி ஒரு பாட்டை அவர் பாடியிருப்பார். இந்த பாட்டு எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா, தமிழ்நாட்டில் நிறைய தனியார் பஸ்கள் ஓடுது இல்லையா, இந்த பஸ்ஸில் ஏதாவது ஒரு பஸ்ஸில் இந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், கேட்டுட்டு தான் இருப்பாங்க. இல்லைனாலும் கூட போடுன்னு கேட்குற அளவுக்கு இந்த பாட்டு ஃபேமஸாக இருந்தது. இந்த பாட்டு பாடும்போது எல்லோருமே அமைதியாகிடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு அழகான பாட்டு, எல்லோரும் விரும்பக்கூடிய பாட்டு. ஒரு காலத்தில் சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் வாயில் முணுமுணுத்த பாட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த படம் காதல் சொல்ல வந்தேன் படம். இந்த படத்தில் கார்த்திக் சார் நடிச்சிருந்தா. அப்படி இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் தேவா, அவர் தான் அழகாக இதை இசையமைச்சிருந்தார். இந்த பாட்டை பாடினவர் யார் தெரியுமா? அந்த மாயக்குரலுக்கு சொந்தக்கார ஹரிஹரன் அவர்கள். இந்த பாட்டை நீங்களும் கேளுங்க, கேட்டு சந்தோஷமா இருங்க. தமிழ் திரையுலகில் எத்தனையோ முன்னணி நடிகர்கள் நடித்த படத்தினுடைய பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகியிருக்கு. ஆனால் தமிழ் திரையுலகில் வெளிவராத ஒரு படத்தின் ஒரு பாடல் 25 ஆண்டுகளுக்கு மேலாக இன்ன வரைக்கும் ஃபேமஸாக ஏதாவது ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் எங்கோ ஒரு மூலையில் அந்த பாட்டை நாம் கேட்டு ரசிச்சுட்ருக்கோம்னு சொன்னால் அவங்களால நம்ம முடிதான். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இந்த பாட்டு காதலிக்கிறவங்களுக்காக எடுத்த பாட்டா இல்லை காதலி பிரிந்தவர்களுக்காக எடுத்த பாட்டான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த பாட்டு இருக்கும். காதலிக்க தெரியாதவங்க கூட இந்த